வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்னோட நீங்கள் பயணம் போகக்கூடிய இடம் வால்பாறையிலிருந்து சோலையார் அப்பர் டேம். அதாவது வால்பாறையிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது சோலையார் அப்பர் டேம். அதாவது சோலையார் டேம் வந்து லோயர் டேம் வந்து கேரளாவில் இருக்குது அப்படின்னு கேரளாவில் இருக்குது. அப்பர் டேம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் போகிற வழி இருக்குது பாருங்கள், அதான் ஒரு மலை பிரதேசத்துக்கு நம்ம போகிற பொழுது அந்த பர்டிகுலர் இடத்த பார்க்குறத விட அந்த போகிற ரோட் சைடில் இருக்கிற வியூ இருக்குது பாருங்கள், அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டூர் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஆம்பியன்ஸ் நமக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அருமையான ஒரு 2 பக்கம் பச்சை பசேல்னு ட்ரீ பிளான்டேஷன், யூக்கலிப்ஸ் ட்ரீ, மற்றபடி ஒரு நல்ல க்ளீனான ஒரு என்விரான்மெண்ட்டு. ஒன்றும் பெரிய அளவுக்கு பயங்கர டிராஃபிக்கில் இல்லை, ரோடு நல்ல ஒரு பயங்கர சீனிக்கான ரோடு வழியே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இதில் தான் சொல்கிறேனே, ஒவ்வொரு பிரயாணமும் ஒவ்வொரு பயணமும் நீங்கள் போகிற வழியே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதுதான் இது வந்து போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல எடுத்தோம். இது வந்து அந்த சோலையார் டேமினுடைய ரிசர்வாயர் ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அதாவது இப்போ நீங்கள் கீழே பார்த்தா தெரியும், அது எல்லாமே வந்து நிறைய மழை பெய்கிற பொழுது இங்கே தண்ணி நல்லா தேங்கி இங்கேருந்தே அந்த சோலையார் டேமுக்கான ரிசர்வாயர் பகுதி வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான அட்வான்டேஜும் இருக்குது உங்களுக்கு. ஒன்று, இறங்கி நீங்கள் பார்க்குற பொழுது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் வியூ கிடைக்கும் பாருங்களேன். அது பக்கத்துலேயே, அது நாங்கள் மார்னிங் போனப்போ சன்லைட்டு அப்போ தான் சன் மேலே வந்துருந்ததுங்களா, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரீ பிளான்டேஷன், அதாவது ரோட்லேருந்து லெஃப்ட்டில் வந்து இந்த ரிசர்வாயர், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ட்ரீ இருந்தால் பாருங்கள் தெரியுது அழகாக. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 காம்பினேஷனும் அந்த இதில் இருக்குது. அங்கேருந்து முடிச்சுட்டு வந்து தான் சோலையார் டேம். இது வந்து கரெக்டாக அந்த டேமோட இடத்துக்கு அங்கேருந்து ரீச் ஆகிறோம். இப்போ இதுதான் வந்து அந்த சோலையார் டேம். அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்து இங்கே வந்து ரீச் ஆகினோன்னே இதுதான் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே காரை பார்க் தான், அந்த இடத்துல பாருங்கள், வண்டி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதா என்ட்ரன்ஸு. இப்போ இந்த டேமை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். ஒன்று முக்கியமானது என்னென்னா, இந்த டேம் வந்து கான்க்ரீட்டால் கட்டப்பட்ட டேம். இதில் வந்து 2 விஷயங்கள் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இது ஏசியாவிலேயே ரொம்ப ஆழமான ஒரு டேம். 2வது, இந்த டேமில் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ப்ராஜெக்டும் பண்ணுறாங்க. இந்த டேமில் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்க்குற பொழுது நமக்கே தெரியும், அவ்வளோ பிரமிப்பாக அவ்வளோ ஆழமாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறப்ப. என்ன எவ்வளோ டேம் நான் போயிருக்கேன், பட் இந்த அளவுக்கு நான் ஒரு டேம் ஆழமாக நான் பார்த்ததில்ல. அதனால தான் அது ஏசியாலே டீப்பஸ்ட் டேம்னு பாருங்களேன். மேலேருந்து நம்ம எடுத்திருக்கோம், அவ்வளோ டெப்த்து உள்ள, பயங்கரமான டெப்த்து. இது வந்து ஒரு என்ட்ரி, இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, இதை ஓப்பன் பண்ணாங்கன்னா அது அப்படியே பாருங்களேன், அந்த பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க, அது வழியே கீழே வரலும் டேம் வரலும் போகலாம். பட் அது என்ன ஓப்பன் பண்ணல. அதை இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டு, அந்த ஃபஸ்ட்டு கேட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். 2 பக்கம் ரைட் சைடில் வந்து அந்த அதனுடைய நீர் பாசனம் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், பள்ளமாக இருக்குது. லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு ரிசர்வாயர் பாருங்களேன். இதுதான் நான் ஒரு இடத்துல காமிச்சு பார்த்தேன், ரிசர்வாயர் அங்கேருந்து ஆரம்பிக்குதுன்ட்டு. அந்த இடத்துல நின்று ஒரு வீடியோ எடுத்துருந்து பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இதுக்கான நீர்த்தேக்கமாகவே இருக்குது. இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஏன்னா நம்ம போனது ஆஃப் சீசன் அப்படிங்கிறனால. ரெய்னி சீசனுக்கு அப்புறம்லாம் போனால் ஐ திங்க் அப்படியே நம்ம முழுமையாக இந்த மாதிரி எந்த ஒரு காலி இடத்தையும் நம்ம பார்க்க முடியாமல் எல்லாமே முழுசாக தண்ணியாக நிரம்பி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பொழுது உங்களுக்கு தெரியும், இது வந்து அதனுடைய டெப்த்து பாருங்களேன். அந்த மழை அந்த மேலே வரலும் பாருங்கள், இது எவ்வளோ உயரத்தில் இருக்குது. இதுங்க நான் கொஞ்சம் அப்படியே முன்னாடி உள்ளே போய் பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது பக்கத்தில் அந்த வாலில் நின்றுட்டு வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளியும் கேமரா எடுத்து பார்த்தேன். பாருங்களேன், இதில் போயிட்டு பாருங்கள், இதுதான் அதனுடைய பகுதி. இது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக உங்களுக்கு இருக்குது. அது அவனோட அப்படியே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, அப்படியே ஒரு ரவுண்டு 360 டிகிரி வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப. இதில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லைங்க, ரொம்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்து கடையெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால் நீங்கள் ஏதாவது வால்பாறையிலேருந்து கிளம்புறப்பே நீங்கள் ஏதாவது வேணும்னா அங்கேயே நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். இங்கே ஒன்றும் பெருசாக ஷாப்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக க்ளீனாக தான் இருக்குது, இங்கே எதுவுமே அவைலபிள் கிடையாது. அதனால் நீங்கள் எதாவது வேணும்னா நீங்கள் வால்பாறையிலே வாங்கிட்டு வந்துடுங்க. வர வழியிலையும் பெருசாக கடைகள் எதுவும் கிடையாது, ரொம்ப கொஞ்சம் ரிமோட்டாக தான் இருந்தது இது. இப்போ இது வந்து பக்கத்தில் பாருங்களேன், இங்கேருந்து போயிட்டு அதனுடைய டெப்த்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணால், இங்கேருந்து அப்படியே அந்த ஸ்டிக்கை விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம எடுத்து பார்த்து பாருங்களேன்,
அதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ டெப்த்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னுடைய உயரம் மட்டுமே 66 மீட்டர் ஏதோ போட்டிருந்தாங்க. இது கேட் 2. இது ஆப்போசிட் சைடில் இன்னொரு கேட் இருக்கும் போல், அந்த பாருங்கள் அந்த எண்டில். அதில் நம்ம போக முடியல. சில பேர் அந்த பக்கம் டைம் இருந்தால் நம்ம அங்கிட்டு போயும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு போல். இது வந்து கீழே பகுதி. அந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் அதே ரோட்டில் கீழே போயிட்டு அதனோட கீழே வந்து சோலையார் டேம் பார்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளசண்ட்டாக எப்போல்லாம் நீங்கள் ஈவினிங் டயத்தில் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி டயத்தில் வந்தீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கும் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆம்பியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து கீழே இருக்கக்கூடிய டேம்னுடைய பார்க். இது வழியாக தான் தண்ணி வரக்கூடிய இடம். அங்கேருந்து எடுக்கப்பட்ட பேர்ட்ஸ் ஐ வியூ இது. இங்கே வந்து கொஞ்சம் நீங்கள் வண்டி பார்க் பண்ணிட்டு இங்கே நீங்கள் அழகாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். டைம் இருந்துன்னா நீங்கள் மேலே அன்றைக்கி நாங்கள் போனன்னைக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு யூ கேன் ப்ளே அண்ட் யூ கேன் டூ த திங்ஸ். புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கேன். முக்கியமானது என்னென்னா கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட் தம் கெட் பெனிஃபிட். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.